தீபாவளி மற்றும் அட்சய திருதியை நாட்களில் நம் வாழ்வில் செல்வச் செழிப்பை அள்ளிக் கொடுக்கும் ஒரு மிக விசேஷமான குபேர பரிகார தலம்தான் அரிகேசநல்லூர் அருள்மிகு அரியநாதர் சுவாமி திருக்கோயில். திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவி அம்பாசமுத்திரம் சாலையில் வீரவநல்லூருக்கு அருகே வளம் கொழிக்கும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க ஆலயம் அமைந்துள்ளது. சுமார் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயிலில் மூலவர் சிவபெருமான் அரியநாத சுவாமி என்ற திருநாமத்துடனும் அம்பாள் பெரியநாயகி என்ற திருநாமத்துடனும் கிழக்கு நோக்கி எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர். புராண கால வரலாற்றுப்படி ராவணன் தனது தம்பியான குபேரனிடம் இருந்த அனைத்து செல்வங்களையும் அவரது புஷ்பக விமானத்தையும் பிடுங்கிக் கொண்டு அவனை துரத்தியடித்தான். செல்வங்களை இழந்த குபேரன் இந்த அரிகேசநல்லூர் திருத்தலத்திற்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கடுமையான தவம் இருந்து சிவபெருமானை வழிபட்டான். குபேரனின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்து அவன் இழந்த அனைத்து செல்வங்களையும் குபேர பதவியையும் மீண்டும் வழங்கி அருள் புரிந்தார். இதன் காரணமாகவே இக்கோயிலின் ஈசான்ய வடகிழக்கு மூலையில் செல்வத்தின் அதிபதியான குபேரனின் மிகப்பெரிய மற்றும் அரிய 4 அடி உயர கற்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு குபேரன் தனது வலக்கையில் கதையை ஏந்தி இடக்கையை மடித்த காலின் மீது வைத்துக் கொண்டு பணப்பையுடன் அமர்ந்த கோலத்தில் மிக பிரமாண்டமாக காட்சியளிப்பது தமிழ்நாட்டிலேயே மிக அரிய வடிவமாகும். கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள், தொழிலில் நஷ்டமடைந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து குபேரன் பூஜித்த இந்த அரியநாதரை வழிபட்டால் தீராத கடன்களும் தீர்ந்து வாழ்வில் பெரிய செல்வச் செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம். இந்த ஊரின் பெயருக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணி உள்ளது. மதுரையை ஆண்ட நின்றசீர் நெடுமாற பாண்டியன் என்ற கோன் பாண்டிய மன்னனின் மற்றொரு பெயர் அரிகேசரி பராங்குச மாரவர்மன் என்பதாகும். சைவ சமயத்திற்கு பெரும் தொண்டாற்றிய இந்த அரிகேசரி பாண்டிய மன்னன் இக்கோயிலைக் கட்டியதால் அவன் நினைவாக இந்த ஊர் அரிகேசவநல்லூர் அல்லது அரிகேசநல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் மற்றொரு மிகப்பெரிய விசேஷம் வெளிப்பிரகாரத்தில் தெற்கு நோக்கி அமைந்துள்ள ஜேஷ்டாதேவி சன்னதியாகும். சோழர் கால கோயில்களில் மட்டுமே காணப்படும் இந்த சன்னதி பாண்டிய மன்னரால் இங்கு சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஜேஷ்டாதேவியை தவ்வை அல்லது மூதேவி என்று கூறி மக்கள் வழிபட தயங்குவார்கள். ஆனால் இத்தலத்தில் வீற்றிருக்கும் ஜேஷ்டாதேவி சனி பகவானின் துணைவியாக கருதப்பட்டு மிகவும் மங்களகரமான தெய்வமாக வழிபடப்படுகிறார். இக்கோயில் ஆன்மீக ரீதியாக பஞ்சகுரு தலம், குபேர தலம் மற்றும் மாந்தி தோஷ நிவர்த்தி தலம் என்று பல சிறப்புகளோடு அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் தல விருட்சம் நெல்லி மரம் ஆகும். மேலும் கர்நாடக இசையுலகில் அழியா புகழ் பெற்ற மகாவித்வான் ஸ்ரீ முத்தையா பாகவதர் பிறந்து வளர்ந்த புண்ணிய பூமியும் இந்த அரிகேசநல்லூர் கிராமம்தான் என்பது கூடுதல் பெருமையாகும். 123 ஆண்டுகளுக்குப் பிறகு சமீபத்தில் 2023 இக்கோயிலுக்கு மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. நீங்களும் ஒருமுறை இத்தலத்திற்குச் சென்று அரியநாதரையும் குபேரனையும் தரிசித்து வளம் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் பல ஆன்மீக ரகசியங்களையும் பரிகாரத் தலங்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய.